ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றப் பெறுவாராக. அவரை இரக்கம் நிறைந்த தந்தை, ஆள் அனைத்திற்கும் மூச்சான கடவுள். அவரை நமக்கு எல்லா வகை வேதனையிலும் ஆள்களித்து வருகிறார். அனைவரும் பதில் சொல்லும். ஆண்டவரே, உங்களை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலையும் உடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்திருக்க முடியும்? நீரோ மன்னிப்பளிப்பவர், மனிதரும் நமக்கு அஞ்சு நடப்பர். ஆண்டவருக்காக ஆவுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. உறுதியான மீட்பவரிடமே உண்டு. எல்லா தீமையில் நின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் அவரை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடும் எங்களுக்கு செவி சாய்த்தருளும். உமது கட்டளைப்படி உலகை விட்டாங்க மடியார் அருட்சகோதரி பயசம்மாவுடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று உன் புனிதருடைய தோழமையில் சேர்த்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. இரக்கம் மிகுந்த தந்தையை, ஆளுநளிக்கும் இறைவா, எம்மீது நிலையான அன்பு கொண்டு சாவின் நிலையை வாழும் வரை விடியலாக மாற்றுங்கள். இதழில் உழந்து எங்கும் அடியாரை கண்ணோக்கியுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் அடைக்கலும் ஆற்றலும் நீரே. இருளும் துயரும் நிறைந்த எங்கள் அழுகை மாற்றி நாள் ஒளியும் அமைதியும் பெரும் பொருட்டே எங்களோடு இருந்திருக்கிறார். எங்கள் ஆண்டவனாகும் திருமகன் எங்கள் மரணத்தை தம் மரணத்தால் அழித்து தம் மீட்பினால் மீண்டும் எங்களுக்கு வாழ்வைத்தார். அதனால் எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்க பெற்று நாங்கள் இவ்வளவு வாழ்கிறதில் எங்கள் உடனோடு இன்னும் செய்வதற்கு ஏற்றுவாறு கிறிஸ்துவோடு நோக்கி செல்வதற்கு செய்தவர்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகின்றோம். எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீன்பளித்தார். என் நெஞ்சே, நீ மீண்டும் அமைதிகள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார். எங்களில் இருக்கிற எங்கள் தந்தையே, இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
வாடா அப்படியே வாடா நீங்கள் அப்படியே வந்துடுடா. நான் அப்படியே சென்டராக நின்றுக்கிறேன். அப்படியே அப்படியே நின்றுருக்கேன். அவன் போயிடும். அவ்வளோதான். யாரிடம் செல்வோம் இறைவா மனதினிலே இறைவா 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 மனதினிலே போராட்டும் மனிதனையே வாட்டுதையா மனதினிலே போராட்டும் மனிதனையே வாட்டுதையா குணமதிலே மாறாட்டம் குவலயம்தான் நிறைவதைப் போல் குவலயம்தான் நிறைவதைப் போல் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வுதன் வார்த்தையெல்லாம் உன்னிடமன்றோ உள்ளன யாரிடம் செல்வோம் இறைவா இறைவா இறைவா, இறைவா. நான் அதுதான் சொன்னேன், நீ உயரம் அதுக்காக தான்.
அன்னை ஞானம் அவர்களின் உள்ளுயிரை வாழ்வாக்கியவர். அன்னை அன்னாளின் பாதுகாவலின் உறுதியான நம்பிக்கை கொண்டவர். தன்னுடைய வாழ்வின் இறுதி நாட்களில் ஜெபமாலையை இறைவன் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அன்னை பயஸ் அவர்களின் இறுதி பயண திருப்பலியில் பங்கேற்பவர்கள் நாம் அவர்களின் ஆன்மா இறைவனில் இடைவாழ செய்வோம். விண்ணகத்தில் அவர்களின் நாள் இறைவன் புகழ் பாடி நிலை வாழ்வை பெற்றிட இந்த வழியில் அனைவரும் இணைவோம். இறையாசி பெறுவோம். கண்ணில் தெரிந்தவை காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தவை மானுடன் சேர்ந்து, எழுவும் சதைக்கின்ற உருவங்கள் உடலில் போக, எச்சங்களால் இந்த இன்னுயிர் பாடு கடலும் அவர்கள் கலப்பதில்லை, தரை தொடுத்தவர்கள் கழுவது இல்லை. நதிமழை போன்றது விதியிற்கு கண்டு மதிப்புள்ள மானுடன் மயங்குவதில்லை. மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும். இதை ஒன்று விழுந்து செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றால் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீர்ந்திடும் போதும், சூரியன் புத்தொலை தோன்றிடும் போதும், மழலை தேர்மொழி செவியும் போதும், மாண்டக மௌனம் வாழ்ந்தக போதும், இயேசுவில் பிரியமானவர்களே, மரணம் ஒன்று இருந்தால்தான் நாம் இறைவனை சந்திக்க முடியும். நம்முடைய பிறப்பு இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. நம்முடைய மரணம் நாம் இறைவனோடு இருக்க போகிறோம் என்பதை அது எடுத்து காட்டுகிறது. எவ்வளவு பாடுபட்டு சிரமப்பட்டு இந்த உலகை நாம் பிறக்கிறோம். எத்தனையோ துன்பங்களை சிரமங்களின் மத்தியில் முதுமையை நாம் இழக்கிறோம். வாழ்கிற நாட்கள் எப்படிப்பட்ட பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு இந்த உலகில் குழுவாய் துணிந்து அன்புக்குரியவர்கள், இது யாருக்கும் விதிவிலக்கல்ல. மரணம் என்பது இயற்கை, ஒவ்வொருவரும் சந்தித்து தான் ஆக வேண்டும். அந்த வரிசையில் இருந்து அன்னை பயசவர்கள் இறைவனுக்கு சேர்ந்திருக்கின்றார்கள். அண்ணா சபையில் சேர்ந்து பயிற்சியில் பல பெற்று சிற்றன பறந்து பல பணிகளை செய்து இன்று நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெண்புறாவாக வெள்ளை மேகத்தில் சென்று மறைந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் வாழும் போது இவருக்கு கிடைத்து மாபெரும் பார்க்கிறேன். காலையில் ஒரு வீடியோவை பார்த்தோம். நான் இந்த படத்தை விட்டு சீக்கிரம் சென்று விடுவேன், எப்படியோ சென்று விடுவேன், எனக்கு நல்ல மரணம் கிடைக்க வேண்டும், அதற்காக அம்மாவிடம் வேண்டும் கொள்கிறேன். நான் மோட்சத்திற்கு செல்வேன், அங்கே சென்று உங்களுக்காக நான் ஜெபிப்பேன், நன்றி என்று சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இந்த தைரியம் வரும்? இது நம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மரணம் நம்மை மனிதனாக மாற்றுகிறது, நம்மை சீர்திருத்துகிறது. நாம் இன்னொரு பயணத்தினுடைய ஆன்மா மிகவும் தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு செல்ல
நானே என்னை விசுவாசத்தோடு ஒருபோதும் சாசனம் என்ற வார்த்தையை வச்சுக்கொண்டவர். வாரினத்தை வந்து வீடுள்ளவர் நானே என்ற உணவை அன்றாடம் கொண்டவர். என் தசை உள்ள ரத்தத்தை குறிப்போம் எப்படி வாழ்வார் என்று சொல்லி பிறகு அதை எடுத்து வைத்தவர்கள் திருப்பலியில் நம்மோடு கலந்து கொண்டிருக்கிறார். இந்த சபையில் இருக்கிற சபை தலைவர்களுக்கு உடன்படிக்கிற ஒவ்வொரு அதிர்ச்சி வருவதும் ஆண்டு இறக்கத்தையும் ஜபத்தையும் பங்கு தந்தை சார்பாக மிகப்பெரிய அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறது. வீட்டிலிருந்து அவர் சொன்ன அந்த வார்த்தை நமக்காக நிச்சயமாக கலந்து பேசுவார். அவரோடு பயணித்தவர்கள், அவரோடு உள்ளவர்கள், அவரோடு பேசி பழகியவர்கள் இந்த நேரத்தில் அவர்கள் நிச்சயமாக என்ன பேசி அவருக்கு எல்லோருமே பேசிக்குவார்கள் என்பது உண்மையில் அவர்களுக்கு திருமண பயணம் நிச்சயிக்கப்பட்டவர்களாக இந்த திருமலையை கருதியாக்கிக் கொள்வோம். தூய மர நிகழ்வுகளை கொண்டாடுவதற்கு பொருள் நாம் செய்வதற்கு நாம் கேட்கிறோம்.
ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிந்தவர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவருமின்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே முகத்தை உங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் முகம் அழுதாக என் சுமை எளிதாக உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Chennai Provincial Reverend Sister Srima, Tanjore Provincial Reverend Sister Jayanti, General Councillors Reverend Sister Maggie, Reverend Sister Josephine, Reverend Sister Bella, மற்றும் அவர்கள் சிஸ்டர் மரியா, சிஸ்டர் செகுந்தா, அனைவருக்கும் மற்றும் அனைத்து அரசுகளுக்கும் குறிப்பாக சேர்க்கப்பட்டுள்ள இந்த சபையில் உள்ள செல்வரான மற்றும் உடன் சகோதரிகள் அனைவருக்கும் அனைத்து குறிப்பில் மக்கள் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த நிலையில் ஜபங்களை தெரிவித்திருக்கிறோம். பயசமாக உயிர்ப்பிற்காக ஏனென்றால் கிறிஸ்துவில் இறக்கும் எவரும் அழிவதில்லை, இறப்பதில்லை. மாறாக அவர்கள் விண்ணில் பிறக்கிறார்கள், நம் மண்ணில் அனைவருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய இறப்பும் இறந்தவர்களை விட இருப்பவர்களுக்கு தான் செய்திருக்கிறார்கள். மனமாற்றத்தை செய்தி ஒவ்வொரு இறப்பும் ஒவ்வொரு மனிதனுடைய மனமாற்றத்தின் செய்தியை கொண்டு செல்கிறார். எனவே இந்த அன்னைக்கு பயசமாக நாம் இந்த திருப்பலியை கொடுத்து ஜெபித்தாலும் இவருடைய வாழ்க்கையின் நிறைவுகளை, வாழ்வின் முறைகளை நாம் கேட்கப்படுவது, கேள்விப்பட்டிருப்பது, வாசிக்கப்படுவதெல்லாம் இது ஒரு இயற்கையை அதிகம் நேசிக்கும், அதிகமாக பூக்களை உருவாக்கி மரங்களை உருவாக்கி இயற்கையை அதிகம் நேசிக்க கற்றுக்கொண்டது. பன்முக திறமை உள்ளவராக இருந்தால் அவர் தனிப்பட்ட முறையிலே இந்த ரோட்டன்ஸ், இந்த பூச்செடிகள், மரங்கள் இவைகள் மீது அவர் கொண்டிருந்த பாசம் ஒரு குழந்தை போன்ற ஒரு அளப்பரிய பாசம். அதோடு மட்டுமில்லாமல் அந்த பூக்கள் எல்லாம் அங்கேயே விடக்கூடாது என்பதற்காக அது எத்தகைய பூக்களாக இருந்தாலும் சரி, செடிகளாக இருந்தாலும் சரி, ரோட்டன்ஸாக இருந்தாலும் அது ஆண்டவருடைய பேருக்கு வர வேண்டும் என்பதிலே ஆர்வம். நாம் எவ்வாறு இறைவனை ஒவ்வொரு மாதம் தரிசிக்கிறோமோ அல்லது ஒவ்வொரு மாதம் ஆலயத்தை நோக்கி வருகிறோமோ அதே போதுதான் இந்த தாவரங்கள், இந்த பூக்கள், செடிகள், இந்த மரங்கள். எனவே இந்த அளவுக்கு நமக்கு இந்த தாவரத்தை, இந்த இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுத்த ஒரு மாதிரியான ஒரு தாவரம். இதோடு மட்டுமில்லாமல் நான் இந்த குழந்தையாக பணியாற்றுகின்ற 2 ஆண்டுகள் ஹாஸ்டல் அந்த இதில் வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் எப்பொழுதுமே புதிதாக செய்து வருவார். இந்த பீடத்தை அலங்கரிக்கின்ற பொழுது இந்த வாரம் என்ன நற்செய்தி,
இந்த வாரம் என்ன நாள், இந்த வாரம் என்ன திருவிழா என்பதை அவர் இந்த முன்னுரை வாசிக்காமலே மறைவுரை கேட்காமலே வீட்டுக்கு பார்க்கப்படுவதை எல்லோரும் புரிந்திருப்பார். ஆனால் நான் உரை சொல்வதை மற்றொரு செய்யவில்லை. ஆனால் அவருக்கு நேரம் அவர் வந்தார் என்பதை நாம் எல்லோருமே ஒத்துக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கைவன்மையும் விசுவாசமும் நிறைந்த ஒரு தாயாக, அன்னையாக நம்ம எல்லோருக்கும் முன்மாதிரியாக திகழ்கிறார். கடைசியில் அவர் கேட்டது ஒன்று, எனக்காக ஜெபம் செய்ய நான் சீக்கிரம் மோட்சம் போவோம். இது மட்டும் நான் கடைசியில் கேட்டேன். எனக்கு அது கூட இது கூட கேட்குது இல்லை சாலைக்கு பயப்படவில்லை. ஆனால் அவர் நம்ம கேட்டதில்லை. பெரும்பாலும் அவரை சந்திக்கிற நம்ம கேட்டதில்லை. எனக்கு சீக்கிரம் மோட்சம் போவோம், எனக்காக வேண்டிக்கிறேன் என்று சொல்லி. ஒரு முறை நான் நவம்பர் மாதம் நான் அமெரிக்கா செல்ல அவரிடம் நான் சொல்லி பேசுகிறேன். நான் வந்து ஒரு காலத்தில் சொல்லுவார், நீ வர்றதுக்குள்ளே நான் நான் போயிடுவேன், கண்டிப்பாக போக மாட்டேன், நான் வந்து தான் போயிருக்கேன் என்று சொல்லுவேன். இருந்தாலும் அந்த ஒரு ஆவல், அதை பயம் என்று சொல்ல முடியாது. அந்த ஒரு ஏக்கம், தந்தை கடவுளை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் அவருடைய எண்ணங்களிலே, அவருடைய பார்வையிலே, அவருடைய குரலிலே தெரிவதை நான் பார்க்கிறேன். நாம் நம்முடைய வயசமாவர்கள் மிக கண்டிப்பாக, அதே சமயத்தில் மிகவும் கடினமாக, எந்த ஒரு செயலையும் சரியாக செய்ய வேண்டும் என்பதை கண்டிப்புள்ளது. ஆனால் எந்த ஒரு செயலும் பண்போடு பணிவோடும் கனிவோடும் இருக்க வேண்டும் என்ற ஆசைப்படுவது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், இங்கு நம்ம ஸ்டாலில் பணியாற்றுகின்ற பொழுது ஸ்டால் வேலை செய்யப்பட்டார். இங்கே இருக்கின்ற மரம் நடுவது, செடி நடுவது, ரோட்டஸ் நடுவது, பூக்கள், இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்வது இந்த வயதான காலத்திலே முன்னால் செய்வது போல் செய்ய முடியாது. அப்பொழுதெல்லாம் என்ன செய்வார், நம்ம 1000 மாணவர்களை பிள்ளைகளை தான் கூப்பிடுவோம். அவளை கண்டிப்போடு கூப்பிடுறது நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி இல்லாத நடக்க சொல்லாத செய்ய சொல்லிட்டு கடைசியில் அவள் சொன்னாங்க, அவளுக்கு லீவ் போடணும், ஏதாவது ஆனந்து எடுத்துகிட்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அங்கே கேர்ள்ஸ் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க தெரியாது. ஆனால் இங்கே பாய்ஸ் பிள்ளைங்களை அதுவும் அதை சொல்ல கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு அதை எடுத்து கொண்டு வருவோம். அதே சமயத்தில் அவருடைய அறையை பார்த்தால் அது உண்மையாக அறைமாக, அது ஒரு கோயில் மாதிரி. எங்கு பார்த்தாலும் சாமி படம், எங்கு பார்த்தாலும் நோட்டீஸ், இப்படி முக்கியமான வரலாற்று குறிப்புகளை எல்லாம் பத்திரப்படுத்துகிறது. நம்மெல்லாம் என்ன பண்ணுறது, பழைய சந்திச்சிருக்கோம். ஆனால் அவர்கள் அந்த பழையதிலும் அந்த பத்திரப்படுத்துகிறது. அதுதான் ஒரு சின்னதாக இருந்தாலும் அதை பிடித்து விட்டதற்கால் அதை கடைசி வரை பார்த்து செய்வோம். அது புகைப்படமாக இருக்கலாம், அல்லது சாமி படமாக இருக்கலாம், அல்லது திருவிழா நோட்டீஸாக இருக்கலாம். எனவே அவர்கள் அந்த அளவுக்கு எதையுமே ஒரு தனிப்பட்ட விதங்களிலே ரசிப்பவர்கள் அதை பார்ப்பார்கள். இப்படியெல்லாம் அவரை பற்றி சொல்லிக் கொண்டே போகிறோம். இன்னும் நிறைய திறன்கள் அவரிடம் மறைந்து மியூசிக், இன்னும் சொல்லி பாடல்கள் எல்லாம் சொல்லுங்களுக்கு முடியாத மற்ற இடங்கள் ஆற்று இடங்கள் எல்லாம் மற்ற கொடுத்திருக்கிறார். இங்கு வந்து அது செய்யவில்லை என்றால் காரணமாக இருக்கிறார். இவ்வாறு பற்பல திறன்களை நகரத்தை கொண்டு தனித்தன்மை வைத்தில்லாமல் பிறகு கொடுப்பதிலே மாறிவிடுகிறேன். எனக்குதான் பயசமா என்று நான் அவருடைய உயிர் என்றால், இப்படிப்பட்ட தியாகிகள், இப்படிப்பட்ட கற்பனை வாழ்க்கை கொண்டவர்கள் இறக்க முடியாது.
மன்னை பயசமாகும் இறைவனை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. நல்ல அயனாம் என் இறைவா, திரு அவை கலைஞர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் குருவரத்தார் அனைவரும் தாம் மேற்கொண்டுள்ள இறைப்பணியை இத்தலப்பரப்பில் செம்மையாய் ஆற்றிட தேவையான உடல்
என்றும் உள்ள இல்லாமல் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில்தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்கள் அனைவருக்கும் ஒளிகின்றது. சாவத துன்பம் என்னும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினார். வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு எழுப்பாக்குவதே எங்கள் அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளர்களுக்கு மன்னதமான மாறுபடுகிறது என்று ஒருபோதும் அழிக்கப்படுவதில்லை. இம்மன்னத வாழ்வின் உறவிடம் அழித்ததும் விண்ணகத்தில் அவர்களுக்கு நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கிறது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை உணர்ந்து வாழும் அக்களிப்புடன் ஒரே குரலால் பாடுவதாக. எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்கிறார் என்பதை காண்கிறேன். அதே ஆவியானவருடைய தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய நாம் இயேசு கிறிஸ்து வழியாக கிறிஸ்துவினுடைய அகலாகவும் இரக்கமாகவும் இவை மாறுவார். அவர் கிடைத்தவாறே இம்மலைகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் மாட்டிக்கொள்ளப்பட்ட அப்பத்தை உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர்வதிகளை பெற்றுத்தாலும் சீடர்கள் கழித்தவர்களுடையதாகும். அனைவரும் பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக விளைவிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை கிண்ணத்தை எடுத்து வைக்கும் நன்றி செலுத்தி ஆசீர்வதிகளை சீடர்கள் கழித்தவர்களுடையதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான இரத்தத்தின் கிண்ணம்
நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, திருமகனின் வெளிப்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய உயிர்ப்பின் மேகத்தில் நாம் இருக்கிறோம். இவர்கள் பெரும்பாலும் பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருவாய்மொழிக்கு முன்னோர்களிடம் கொண்டாடுகிறோம். இவ்வலியினால் உங்கள் பணிக்கு விடுமாறு இவ்வாறு திருமணித்தால் உத்தரம் நாங்கள் அவருடைய தியாகியான கிறிஸ்துவுக்குள் உடையதும் உடையவராக சொல்கிறார். இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு முன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக ஒன்றிணைக்க கன்னிகையும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் என்ற தந்தை ஜான் கிறிஸ்தோ மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். அன்பான ஆண்டவரே, எங்களை மூட உருவாக்குகிற திருப்பதி உலகத்தெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உங்களை கெஞ்சி கொண்டாடுகிறோம். இவ்வுலகிலே பயணித்திருந்த அவை சிறப்பாக உடல் நலக்குறைவோடு இருக்கிற ஒரு அடியார்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இன்று தொடங்கி 40 நாட்களும் திரு அவையை புனிதப்படுத்தி அருளின் வாழ்க்கை வாழ தூண்டுகிற செல்லாமார்கள், பேராயர்கள், ஆயர்கள், பரிபாலகர்கள், இதன் வேறொரு ஆயர் பி. அம்ரோஸ், எல்லா திருநிலைகளாகிய அனைவரும் உமக்கு சொந்தமாக அருளாளர்கள் அனைவரையும் நம்பிக்கையில் அன்பில் கொண்டு பெற செய்கிறார். நீர் விரும்பியபடி தருணத்திலே உன் திருமுன் இருக்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டர்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தவர். கனிவு உள்ள வானக தந்தையை இன்னும் சிறக்கூடிய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்தவர். ஆண்டவரே, நீர் உலகிலிருந்து அறிவித்துக் கொண்ட அருட்சகோதரி பயசன் அடியாரை நினைவு கொண்டுள்ளோம். உன் திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தவர். கிறிஸ்து இறந்தவரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாற்றுக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இருப்பாராக. மேலும் இறந்தவராய் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த உலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றவர்களும் நாங்களும் ஒரு நாளும் இருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைப்போம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் நீங்கள் கடவுளாகிய உண்மையை இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உண்மை போலவே இருப்போம். நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை முடிவின்றி கொண்டேற்றுவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறீர். இவர் வழியாக இவரோடு தந்தையே தூயாவியாய் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
இவ்வகை கட்டளையால் இறைவனிடையால் துணிந்து வாழ்வோம். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களுக்கு அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகன் தமது திருவுடலில் நற்செய்தியாய் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இந்த ஆலய வளாகம் முழுவதிலும் அம்மா வயசவர்களின் பாத சுவடுகளால் பதிந்திருக்கின்றன. இங்கு வீசும் காற்று, அசைந்தாடும் மரங்கள், இங்கே வருகை தந்திருக்கும் பங்கு மக்களின் இதயங்கள் ஒவ்வொன்றும் அன்னை பயசின் புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றன. இன்று அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் அனைவரின் இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறுதி பிரியாவலை நிகழ்விலே நாம் கலந்து கொண்டுள்ளோம். இப்போது அன்னைக்கு இறுதி அஞ்சலி செலுத்த இருக்கின்றோம். அன்னை அவர்கள் குருக்கள் மீது மரியாதையும் அன்பும் பாசமும் கொண்டவர்கள். குறிப்பாக சேத்துப்பட்டு புனித நூதனின் திருத்தல அதிபர் தந்தை, சேத்துப்பட்டு மறைக்கோட்ட முதல்வர் தந்தை பேரருள்பணி என் உச்ச லிங்கராஜ் அவர்கள் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர்கள். எனவே இந்த நேரத்திலே இந்த திருப்பலியிலே வருகை தந்திருக்கின்ற பங்கு தந்தையர்கள், உதவி பங்கு தந்தையர்கள், முன்னாள் இன்னும் பல பங்குகளிலிருந்து வருகை தந்திருக்கின்றவர்கள், மாதா மலையில் வருகை தந்திருக்கிற தந்தையர்கள், மண்ணின் மைந்தர்கள் அனைவரின் சார்பாக தந்தை அவர்கள் இப்பொழுது தனது இறுதி அஞ்சலியை செலுத்துவார்கள். அவர்களோடு அனைத்து குழுக்களும் இணைந்து இங்கே வந்து அஞ்சலி செலுத்துவார்கள். அன்னை வயசவர்களின் குடும்ப உறவினரும் குடியாத்த பக்கத்தையுமான தந்தை லூர்து சேவியர் அவர்கள் இப்பொழுது அன்னை அஞ்சலி செலுத்த வருகிறார்கள். சேத்துப்பட்டு பங்கின் மண்ணின் மைந்த சார்பாக தந்தை ஞானசேகர் அவர்கள் இப்பொழுது அஞ்சலி செலுத்துகிறார்கள். அன்னைக்கு இப்பொழுது சேத்துப்பட்டு லூர்து அன்னை திருத்தல பங்கு மக்களின் இரங்கல் செய்தி வாசிக்கப்படுகிறது. அழகையும் பெரிய விழாவில் இரவு ஆராதனைக்கு நீங்கள் செய்யும் அலங்காரம் எப்போதும் மறக்க முடியாதது. தாய் என்று அழைக்கின்றால்
கொடுக்கிறேன். இயற்கை அழகுதான். எத்தனை யுகம் கடந்தாலும் அழியா வரப்பெற்ற இறைவனின் அற்புத படைப்பு என்று எங்களுக்கு உணர்த்தி வரும் இதுதான். இந்த உலகில் நிரந்தரமானது என்றும் எவரும் கிடையாது. நிரந்தரமானது இறைவன் படைத்த இயற்கையும் இயற்கையின் தாழ்வு மட்டுமே என்று எங்களுக்கு சிறந்து என்று விளக்கிய என் அன்னையே, சிறகு கிடைத்தால் பறந்து மட்டும் வாழ்க்கை அல்ல, சிறையை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை என்று தன் வாழ்க்கை முழுவதும் தூய தன்னை தளத்திற்கு தன்னையே அர்ப்பணித்து வேறு எந்த இடத்திற்கும் செல்ல மாட்டேன் என்று தன் இறைப்பணி முடியும் வரை மனஉறுதியுடன் வாழ்ந்த என் அன்னையே, நன்றி நிறைந்த இதயத்துடனும் நினைவுகள் நிறைந்த உறவுகளுடனும் எம்மை விட்டு விடைபெற வேண்டிய நேரம் இது. விடைபெறுவது ஒருபோதும் எளிதானதல்ல. ஆனால் நாமே உருவாக்கிய நினைவுகள் வாழ்நாள் இருக்கும்படி இருக்கும். உங்கள் எல்லா நினைவுகளுக்கும் நன்றி. எங்கள் வாழ்க்கையில் மறைந்த பேசம்மா அவர்கள் பிரிந்தாலும் நம்முடன் இருக்கிறார்கள் என்பதின் இத்தருணம் இது. ஒரு அத்தியாயத்தை முடித்துவிட்டு இன்னொரு அத்தியாயத்தை தொடங்க போகிறார் நாம் அருட்சகோதரி பயசம்மா அவர்களே. வான்வீட்டில் உங்களுக்காக இறைவனிடம் முழுமையாக தன்னை ஒப்படைத்து ஜெபிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த என் அன்னை அவர்களே. திரு வெற்றி அவர்கள் புனித புனித அன்னாள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் புனித ஜான் போஸ்கோ தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அன்னையின் துறவற வாழ்வில் ஏற்ற எம் புனித அன்னாசிரி சகோதரிகள் பொன்மோதியா சகோதரி வெளி சேவையாளர்கள் புனித அஞ்சலி செலுத்துகிறார்கள். அன்னையின் உடன் பிறந்த எம் அன்னாசிரி சகோதரிகள் மதர் மரியா அம்மா செகுந்தா அவர்கள் இப்பொழுது அன்னைக்கு அஞ்சலி செலுத்த வருகிறார்கள். சேத்துப்பட்டு மாதவளை உழவ சகோதரிகள் மலர்களால் இப்பொழுது அஞ்சலி செலுத்த வருகிறார்கள்.
அன்னை பயஸ் அவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் போதெல்லாம் அர்ப்பண உணர்வோடு தங்கள் தோழமை உணர்வை பகிர்ந்து கொண்டு இன்முகத்தோடு பணி செய்த புனித தோமையார் மருத்துவமனை அருட்சகோதரிகள் மற்றும் அனைத்து பணியாளர்கள் சார்பாக புனித தோமையார் மருத்துவமனை பொறுப்பாளர் அருட்சகோதரி மரியரத்னம் அவர்கள் அன்னைக்கு தனது அஞ்சலியை செலுத்த அவர்களின் சார்பாக தோமையார் சகோதரர்கள் வருகிறார்கள். வைத்தும் திரு தாமஸ் அவர்கள் ஒரு அஞ்சலி செலுத்துகிறார்கள். மேலும் பீட சிறுவர்கள் சார்பாகவும் அஞ்சலி செலுத்தப்படுகிறது. சீராரிலிருந்து அனுப்பப்பட்ட இரங்கல் செய்தி இப்பொழுது நமக்கு அளிக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, கடந்த இந்த ஒரு மாதத்திலே என்னுடைய சகோதரி பயஸ் அவர்களை ஏறக்குறைய 2 முறை மருத்துவமனையில் சந்தித்தேன். முதல் முறை எதிர்பாராததாக அவசர சிகிச்சை பிரிவிலே சந்தித்த போது என்னம்மா திடீர்னு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, நல்லா தான் சும்மா பார்த்து வாங்க அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க. இறுதியாக அவர்களை ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக சந்தித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவர் என்னை அழைக்கிறார், நானே கடவுளுக்கு போகிறேன், அதனால் எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க. எனவே இது எதை தெளிவுபடுத்துகிறது என்று சொல்லி சொன்னால், அவர் வாழ்ந்த காலத்திலே மகிழ்ச்சியாக ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கிறார், ஆண்டவரை சந்திப்பதற்காக தன்னை தயாரித்திருக்கிறார். இதை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது அவருடைய வாழ்வு. எனவே பிறர்களுக்கும் அனைத்து குடும்ப நபர்களுக்கும் அவருடைய வாழ்வு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான வாழ்வாக நமக்கு பிடிச்சிருக்கிறார். குடும்பங்களிலே சொல்லுவார்கள், ஒரு தாத்தா பாட்டியை இழக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த குடும்பத்திலே இருக்கிற பேரப்பிள்ளைகள் ஒரு நூலகத்தை இழக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். அதே போன்றுதான் துறவற வாழ்வு. இன்று புனித அன்னாள் சபை ஒரு நூலகத்திலே, அன்னாள் சபை என்கிற அந்த நூலகத்திலே ஒரு சிறந்த புத்தகத்தை இழந்திருக்கிறார்கள். எனவே அவரை இழந்து தவிக்கக்கூடிய அன்னாள் சபை தலைமை அன்னையர்கள், அவருடைய provincial superiors, குறிப்பாக இந்த கடைசி காலங்களிலே அன்னையோடு இணைந்து பயணித்த சேர்த்துப்பட்டு அன்னாள் சபை குடும்பம், அனைத்து அன்னாள் சபை அருட் சகோதரிகள் அனைவருக்கும் வேலூர் துறவற குடும்பத்தின்
condolences, especially to our siblings, Mother Maria and Stephen, her close relative sisters, Cordelia and Elisabeth. Deepest condolences to Sister Shriva and other sisters in the glories. May her soul rest in peace. அன்சாலோ இந்த சகோதரிகள் சார்பாக இப்பொழுது அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அன்னாள் சபையின் பொது ஆலோசகர்கள் சகோதரி மார்கரெட், சகோதரி ஜோஸ்பின், சகோதரி பெல்லா அவர்கள் இப்பொழுது அன்னைக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். சென்னை மாநில தலைமையகை அக்ஸிலியா ஜெயந்தி இப்பொழுது அன்னைக்கு அஞ்சலி செலுத்த வருகிறார்கள். குடும்பத்தின் சார்பாக அவர்களின் உடன் பிறந்த தங்கை புனித அன்னாசிய சகோதரி மதர் மரியா அவர்கள் பிரியாவுடைய செய்தி எங்கள் குடும்பத்தின் 7வது பெண் குழந்தையாக சகோதரி வயசு இருக்கிறார்கள். 5ஆம் வகுப்பு வரை எங்கள் பள்ளியிலேயே படித்தோம். எங்கள் அப்பா தான் தலைமை ஆசிரியர். அவரிடம்தான் படித்து
அந்தோனியா சில்வர் இல்லம் சார்பாக இப்பொழுது அன்னைக்கு அஞ்சலி செலுத்த வருகிறார்கள். நமது அன்னை பயஸ் அவர்களோடு தன்னை இணைத்து அவர்களுக்கு தேவையானதையெல்லாம் தேவையான விதத்தில் வழங்கி ஒரு தாய் போல அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்ட எம் சென்னை மாநில தலைமை அணி மார்கரெட் சீமா மற்றும் ஆலோசகர் சிஸ்டர் மோனி அவர்கள் இப்பொழுது அஞ்சலி செலுத்துகிறார்கள். கிறிஸ்துவில் வேரூன்றி அவரில் கட்டி எழுப்பப்பட்டு பணியாற்ற சபையை முன்னோக்கிய பாதையில் நடத்திச் செல்லும் எம் புனித அன்பால் நேற்றிரவு 10:10 மணியளவிலே தனது மன்னர பயணத்தை நிறைவு செய்து விண்ணகம் சென்றுள்ளார்கள். அன்னையின் பிரிவால் துயரும் அவரின் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக அவருடன் பிறந்த சகோதரிகள் சகோதரி மரியா மற்றும் செகுந்தா நாயகம் அவர்களுக்கு அவரின் குடும்ப உறவின் சகோதரிகள் செகோத்தியா சென்னெல்லி செல்லா சிந்தியா மற்றும் சங்கீதா அவர்களுக்கு எங்களது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் குழுமியிருக்கின்ற நம் சபை சகோதரிகள் மற்றும் அன்னையின் இரு திருப்பலியை நிறைவேற்றி இறையாசிரியர் பெற்று தந்த அருட்தந்தையர் குறிப்பாக பங்கின் பங்கு தந்தை அனைவருக்கும் சென்னை அன்பால் சபை சார்பால் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது அன்பிற்கும் பாசத்திற்குரிய சகோதரி அன்னை பயஸ் அவர்கள் இவர்களின் வாழ்வு அடக்கிவிட்டது. தனது 89 ஆண்டுகால மண்டல வாழ்விலே 68 ஆண்டுகள் சென்னை அன்னாள் சபையிலே துறவற வாழ்வினை ஏற்று இறைவனுக்கும் திருவைக்கும் இறை பணிக்கும் தன்னை அர்ப்பணித்துள்ளார்கள். அவருக்காக ஜெபித்து பெரியாரை அளிக்க குழுமி வந்துள்ள நமக்கு அவரின் வாழ்வு உறக்கச் சொல்லும் செய்தியை ஏற்றுக்கொள்வோம். அன்னை மேரி பயஸ் அவர்கள் பாண்டி கடலூர் உயர் மலை மாவட்டத்தை சேர்ந்த மேல்ஸ் தாம்பூரிலே திரு மைக்கேல் திருப்பதி மரியம்மா என்ற பக்திமிகு தம்பதியருக்கு செல்ல குழந்தையாய் பிறந்தார். இவர் 15/11/1936 ஆண்டு தனது பங்கு கோவிலான ரோதனை ஆலயத்திலே திருவுருள் பெற்று ஆரோக்கிய தேதி என குடும்பத்தாரால் நன்குடன் நடத்தப்பட்டார். 2 அண்ணன்கள், 2 அக்காமார்கள், 1 தம்பி மற்றும் 3 தங்கைகள் என 9 பேருடன் மகிழ்ச்சியாக இருந்தது இவருக்கு குழந்தை பருவம். இவரின் தந்தை ஒரு ஆசிரியர், பங்கு பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். தந்தையோடு சேர்ந்து காலையிலேயே ஆலயம் சென்று பாடக்குழுவில் பங்கெடுத்தல், சிறப்பாக லத்தீன் பாடல்களை நீதிகள் பாடுதல், திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுத்தல் ஆகிய ஜபஸ்வலில் இவர் வளர்த்தெடுக்கப்பட்டார். இவருடன் இணைந்து இவருடன் பிறந்த சகோதரிகள் மற்றும் தேவி மரியா மற்றும் செகுந்தா நாயகம்
பின்னர் திறவர பயிற்சியை இணைத்து மாதவரத்தில் நவகண்டியர் பயிற்சி பெற்று ஹார்மோனியம் வாசித்தல், பாடல்களை பாடுதல், பூவரை பாடல் செய்தல் என பல கலைகளை கற்றுத் தேர்ந்தார். 18/5/1957 அன்று தனது முதல் அர்ப்பணத்தையும் 18/5/1963 அன்று தனது நிரந்தர அர்ப்பணத்தையும் ஏற்றார். ஆசிரியரான நடனை கிறிஸ்டியான் பட்டேலை தனது ஆசிரியர் பணியை துவங்கினார். அங்கு 12 ஆண்டுகள் பணியாற்றினார். தோட்டக்கலையிலே அதிக ஆர்வம் கொண்டிருந்தது. கிறிஸ்டியான் பட்டேலை இடத்தை பண்படுத்தி அழகிய ரோஜா தோட்டம் அமைத்து கண்கொள்ளா காட்சியாக அனைவரும் கவர்ந்திருந்தது. அசிசியாரின் ஆன்மீகத்தை முழுமையாக வாழ்ந்தார் என கூறலாம். செடிகள் மட்டுமல்லாது கோழி, முயல், நாய் போன்ற செல்லப்பிராணிகளிடம் அதிக அன்பு கொண்டிருந்தார். இதனாலேயே இவர் வளர்க்கும் அனைத்தும் படுகை பெரியது என்றே கூறலாம். இவ்வாறாக கிறிஸ்டியான்பேட்டை, பாளையங்கோட்டை, கட்டுமன்னார் கோயில், முட்டக்காடு, ஆலங்குடி, பிராட்வே, கல்லூர், மீண்டும் கிறிஸ்டியான்பேட்டை ஆகிய இடங்களில் பணியாற்றினார். கிறிஸ்டியான்பேட்டையிலே ஆசிரியர் பணியிலிருந்து நிறைவு பெற்றார். பின்னர் புனல்வாசல், முதியார்கள், கட்டுப்படி ஆகிய இடங்களில் சிறுவர்கள் பணியாளராகவும் பணியாற்றினார். குழந்தைகளிடம் அதிக அன்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பெற்று நன்கு கவனித்துக் கொண்டார். தாம் வாழ்ந்த எல்லா இடங்களிலும் தோட்டத்தை பராமரித்தல், கோழி வளர்த்தல் ஆகிய பணிகளை விருப்பமுடன் ஆற்றி வந்தார். இல்ல அறைகள், பங்கு அழைத்தல், வீடு அலங்காரம் செய்தல், பாட்டு வாசித்து அனைவரை பாட ஊக்குவித்தல் போன்ற பணிகளை விருப்பமுடன் ஆற்றினார். கடினமாய் உழைப்பது என்பது இவரின் ஆன்மீகத்தில் ஒரு பகுதியாக அமைந்திருந்தது. எந்நேரமும் சுறுசுறுப்பு, குறிப்பாக தற்போது இல்லத்தரதி, கலைஞி மற்றும் செல்வராணி மற்றும் குடும்ப சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இவர்களோடு இணைந்து பணியாற்றிய மாதாவினை உள்ள சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அன்னை உடல்நல குறைவினால் திரும்பும் பொழுதெல்லாம் விரைந்து வந்து தேவையான உதவிகளை ஆற்றிய சென்னை மாநில தலைவி ஆற்றுவது மாவட்ட ஸ்ரீமா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு அன்னை மேல் வயசவர்களே, நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காக, நான் இறந்தால் அது ஆதாயமே என்ற புதிய பௌரடியாரின் கூற்றை நீ வாழ்வாக்கியுள்ளீர். உமது 89 ஆண்டு ஆண்டக வாழ்விலே 68 ஆண்டுகள் சென்ற அன்னாள் சபையை துறவியாக வாழ்ந்து துறவரத்தின் இலக்கணமாகவே மாறிவிட்டீர்கள். உமது வாழ்வைக் கண்டு நாங்கள் வியக்கின்றோம். வரும் தலைமுறையினருக்கு உமது வாழ்க்கை ஒரு பாடமாக அமைந்துவிட்டது. இறைவனை முழுமையாக நேசிக்க வார்த்தை பாடல்களை நீர் வாழ்வாக எடுத்துக்கொண்ட முயற்சிகள், உமது கடின உழைப்பு, இறைவனிடம் நீர் கொண்ட நீர் அன்பு கொண்ட விதம், இறை அறைகளை ஒத்துழைக்க நீர் எடுத்துக்கொண்ட ஆர்வம், பணிவாழ்வை நீர் காட்டிய அக்கறை, சிறப்பாக இறைவனிடம் பெற்றுக்கொண்ட வாழ்வை இறைவனிடமே திருப்பி அளித்ததில் நீர் காட்டிய முறை எங்களை வியக்க வைக்கிறது. உமது வாழ்வை பணியை முழுமையாக நிறைவு செய்து இன்று நீர் விண்ணப்பம் சென்றீர். இறைவனிடம் நமக்காக பணியாற்றி நாங்களும் எங்கள் கற்றுக்கொண்டுள்ள துறவர வாழ்வினை அர்த்தமுள்ளதாக பிறருக்கு பயனளிப்பதாக வாழ்ந்து உம்மை போல் நாம் ஒரு நாள் நிறைவு செய்ய எங்களுக்காக பணியாற்றி அன்பு அன்னையே, இனி மகன் இயேசு உம்மை உபமமாய் இயேசுவை உபமமாய் தரிசிக்க என்னிடம் சொல்லி உம்மை இறைவன் தாமே எதிர்கொண்டு வரவேற்பாராக. நீ அதிகம் நேசித்த நாம் சகல் இருந்த இறைவனின் ஞானமானவர்கள் புனிதர்கள் யாவோடு இணைந்து உம்மை வரவேற்பாராக. உமக்கு முன் சென்ற சக சகோதரிகள் அனைவரும் உம் வரவால் ஆனந்தம் கொள்வார்களாக. அன்பு அன்னை வயசவர்களே, உம்மை பிரியமானவர்களாக கணத்தை இறைவனுடன் உமக்கு பிரியாதவர்கள் சென்று வரும் அன்னையை எமக்காய் வழங்கி பேசும். Sorry.
இறப்பே இவருக்கு மீட்பிளிப்பதாய் பாவங்கள் போக்கப்படுவதாக. தந்தையிடம் இவர் அன்பு உள்ள நல்லாயர் இவரை தன்னுடைய உண்மையான தாயத்துக்கு அழைத்துச் சென்று என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியையும் புனிதரின் தோழமையும் பெற்று தூய்த்துட செய்வாராக. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிர் வாழ்வையில் இனி விசுவாசம் கொள்பவர் என்னும் ஒருவரும் சகோதரி பயசவருக்காக இறந்து போன லாசருக்காக கண்ணீர் செய்கிறீரே, எங்கள் கண்ணீரையும் துடைக்க நாடுகிறோம். இறந்தோர் உயிர் பெற்றது செய்கிறீரே, எங்கள் சகோதரி பயசவருக்கு நித்திய வாழ்வைக்கு நாடுகிறோம். எங்கள் சகோதரி பயசவரை திருமுழுக்கினால் கழுவி திருப்பூசலினால் முத்திரையிட்டீரே, இவரை வானகம் சேர்த்துவிட வேண்டும் நாடுகிறோம். எங்கள் சகோதரி பயசவருடைய உடலை இரத்தத்தையும் திருவிருந்தாக அளித்தீரே, வானக விருந்திலும் இவரை அமர சேர்த்துவிட வேண்டும் நாடுகிறோம். நித்திரை
அந்த பூவில் எடுங்க அப்படியே எடுத்து உள்ள வச்சுக்கலாம். அங்கே கூட போய் நிறைய மாலைங்க இருக்கு. மாலை இங்க இருக்கு, கவர்ல இருக்கு.